வணக்கம். இன்றைய இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காகவே பிரத்யேகமான அமைதை தயார் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் எழுதின தினசரி தியானம் நூல். அதுல இருந்து நவம்பர் 5ஆம் தேதிக்கான ஒரு பகுதி. ரொம்ப சின்ன பகுதி தான், ஆனா கருத்து ரொம்ப ஆழமானது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த பகுதியோட மைய கருத்தை, அதாவது பிரபஞ்சத்தோட இந்த பெரிய அமைப்புல எந்த குறையும் இல்லை, அதனால வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற சிந்தனையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, வாங்க உள்ள போவோம். இந்த தியானத்தோட தலைப்பே பாருங்க, வருந்துதற்கு ஒன்றுமில்லை. கேட்ட உடனே இது எப்படி சாத்தியம்னு தோணுது இல்லையா? ஆமா, நிச்சயமா. நம்ம வாழ்க்கையில தினம் நல்லது கெட்டது ஏற்றம் இறக்கும்னு பார்க்கறோம். அப்புறம் எப்படி வருத்தப்பட ஒன்றும் இல்லைன்னு சொல்றது? தியானத்தோட முதல் வரியே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பரிபூர்ணானந்தமே உனது பேரமைப்பில் குறைபாடு ஒன்றுமில்லை என்பதை நான் கண்டுகொள்வேனாக. ஒரு பிரார்த்தனை மாதிரி இல்ல, ஒரு உறுதிமொழி மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் சுவாமிஜி ஒரு அருமையான ஓமை சொல்றாரு. தரையில நிக்கிறவங்களுக்கு மேடு பள்ளம் எல்லாம் நல்லா தெரியுது. ஆனா அதே இடத்த ஒரு உயரமான மலை உச்சியிலிருந்து பார்த்தா எல்லாம் ஒரே சமவெளி மாதிரி தெரியுதான். இந்த ஓமை இது எதை சொல்ல வருது? வெறும் பார்வை கோணம் தானா, இல்ல வேற எதுவும் இருக்கா? இது இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த உவமை வெறும் பார்வை கோணம் மட்டும் இல்ல. நம்ம புரிதலோட அளவு, நம்ம உணர்தலோட ஆழம் அத குறிக்குது. நம்ம அன்றாட அனுபவங்கள், பிரச்சனைகள், சந்தோஷங்கள் இதெல்லாம் தான் அந்த தரைமட்டம். சரி. அந்த தரை மட்டத்துல நின்னு சுத்தி பார்க்கும்போது, வாழ்க்கை ஏற்ற தாழ்வு நிறைஞ்ச மாதிரி, சில சமயம் அநியாயமா, குறையா தெரியறது ரொம்ப இயல்பு. அதுதான் அந்த மேடு பள்ளங்கள். ம். ஆனா சுவாமிஜி சொல்ற அந்த மலையுச்சி பார்வை இருக்கே, அது ஒரு பரந்த, ஒரு முழுமையான பார்வை. பிரபஞ்சத்தோட இயக்கம், அதோட விதிகள், அதோட ஒழுங்கு. சுவாமிஜி இத அண்டத்தின் பேரமைப்புன்னு சொல்றார். இந்த பெரிய சித்திரத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ற நிலை அது. ஓஹோ. அந்த உயரத்துல இருந்து, அந்த பரந்த கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது, தனிப்பட்ட மேடு பள்ளம்லாம் அதோட முக்கியத்துவத்தை இழந்துருது. அதெல்லாம் அந்த பெரிய சீரான அமைப்போட ஒரு பகுதியா தெரியுது. யார் இந்த பெரிய உண்மைய, இந்த பேரமைப்போட முழுமைய உணர்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அமைப்புல குறை எதுவும் இருக்கிறதா தோணறதில்ல. புரியுது. அப்போ நீங்க சொல்றது, இது வெறும் கண்ணால பார்க்கிற மாற்றம் இல்ல, இது ஞானத்தால புரிதலால வர்ற ஒரு மனநிலை மாற்றம். ஆமா, நிச்சயமா. தரைமட்ட பார்வைங்கிறது நம்மளோட அகங்காரம் சார்ந்த பார்வை. மலையுச்சி பார்வைங்கிறது அதை தாண்டின ஒரு பார்வை. மிகச்சரி. அந்த பரந்த பார்வையில தனிப்பட்ட லாப நஷ்டம், சுக துக்கம்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா இது ஒரு மாதிரி பற்றற்ற நிலை மாதிரி தோணுதல்ல. மத்தவங்களோட கஷ்டத்தை பார்க்கும்போது கூட இது பேரமைப்போட ஒரு பகுதின்னு சும்மா எடுத்துக்க முடியுமா? நடைமுறைக்கு இது எப்படி? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது பற்றற்ற நிலைன்னு சொல்றதை விட சரியான புரிதலோட இருக்கிற நிலைன்னு சொல்லலாம். மத்தவங்களோட துன்பத்தை பார்த்து உணர்ச்சியே இல்லாம போறதில்ல இது. ம். மாறா, அந்த துன்பம் ஏன் நடக்குது, பின்னணி என்ன, அது அந்த பெரிய இயக்கத்துல எப்படி பொருந்துதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. பிரச்சனைகளை அலட்சியம் பண்றதும் இல்ல. பிரச்சனைகள் உண்மைதான், வலி உண்மைதான். சரி. ஆனா அந்த பிரச்சனை மட்டுமே முழு உண்மை இல்லைன்னு உணர்றது, அது ஒரு பெரிய நாடகத்தோட ஒரு சின்ன காட்சிதான்னு புரிஞ்சுக்கிறது. மலை உச்சியிலேருந்து பார்க்கும்போது கீழே நடக்கிற ஒரு சின்ன சண்டை அவ்வளவு முக்கியமா தெரியாது இல்லையா? ஆமா. அது மாதிரிதான் இது ஒரு பக்குவப்பட்ட மனசோட பார்வை. சரி, இந்த பார்வை மாற்றத்தோட விளைவு என்னவா இருக்கும்? சுவாமிஜி அடுத்து சொல்றாரே, ஆதலால் அவர்களுக்கு வருந்துதற்கு ஒன்றுமில்லைன்னு. ஆமா, அதாவது அந்த பரந்த முழுமையான பார்வை அடைஞ்சவங்களுக்கு வருத்தப்படவோ கவலைப்படவோ காரணம் இல்லைன்னு சொல்றார். அது எப்படி? அந்த மலையுச்சி பார்வையால துக்கமே வராதா, இல்ல வந்தாலும் அதை நாம பாக்குற விதம்தான் மாறுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கூட ஒரு காலத்துல பெரிய துயரமா தோணுன ஒண்ணு பல வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அது நடந்தாலும் ஒரு வகையில நல்லதுதானோ, இல்ல அதுல இருந்து நான் கத்துக்கிட்டேனோ தோணின அனுபவம் இருக்கா? நிச்சயமா நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். அதுதான் இந்த பார்வையோட சக்தி. வருத்தங்கிறது பெரும்பாலும் நம்ம எதிர்பார்ப்பு பொய்த்து போறதாலேயோ இல்ல நமக்கு பிடிக்காதது நடக்கிறதாலேயும் வருது. சரிதான். இந்த எதிர்பார்ப்பும் விருப்பும் நம்ம குறுகிய தனிப்பட்ட பார்வையில இருந்து வர்றது. எல்லாம் எனக்கேத்த மாதிரி நடக்கணுங்கிற எண்ணம். ஆனா அந்த மலையுச்சி பார்வை, அந்த பேரமைப்பை பத்தின புரிதல் வரும்போது
நடக்கிறது எல்லாமே அந்த பெரிய அமைப்போட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்குது. இதுல சரி தவறுன்னு நாம முத்திர குத்துறது நம்ம குறுகிய பார்வையால தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். அதனால வருத்தத்தோட தீவிரம் குறையுது. இது உணர்ச்சியே இல்லாத நிலை இல்ல, உணர்ச்சிகளால ஆட்கொள்ளப்படாத நிலை. இங்க மாயைங்கிற வேதாந்த கருத்தையும் கொஞ்சம் பொருத்தலாம். ஆமா, சொல்லுங்க. நம்ம குறுகிய பார்வை உண்மை நிலைய முழுசா பார்க்க விடாம தடுக்கிற ஒரு திரை மாதிரி. கயிற்ற பார்த்து பாம்புன்னு பயப்படுற மாதிரி. சரி. இருட்டுல இருக்கிற கயிறு தான் உண்மை. ஆனா நம்ம பயம் கலந்த பார்வை அத பாம்பா காட்டுது. அதுபோல வாழ்க்கையோட நிகழ்வுகள் ஒரு வகையில கயிறு மாதிரி. ஆனா நம்ம விருப்பு வெறுப்பு பயம் ஆசைங்கிற திரை அத பாம்பாவோ இல்ல பொக்கிஷமாவோ காட்டுது. ஓ. இந்த பார்வை மயக்கம்தான் மாயை. இந்த பேரமைப்போட குறையின்மைய உணர்றதுங்கிறது அந்த மாயை விலகி கயிற்ற கயிறா பாக்குற தெளிவை பெற மாதிரி. அப்போ இந்த மாயைய புரிஞ்சுக்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில திடீர்னு வர்ற கோபம், ஏமாற்றம், பொறாமை இந்த மாதிரி உணர்ச்சிகளை கையாள எப்படி உதவும்? நேரடியான பயன் என்ன? கயிறு பாம்பு உதாரணம் தத்துவமா புரியுது. ஆனா என் கோபத்துக்கும் இதுக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் இருக்கு. உங்க கோபத்தையோ ஏமாற்றத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் நான் நினைச்சது நடக்கல, என மதிக்கல, எனக்கு அநியாயம் நடந்துடுச்சே இந்த மாதிரி எண்ணங்களோட அடிப்படையில தான் அது வருது. ஆமா, அது உண்மைதான். இந்த நான், என்னோட அப்படிங்கிற எண்ணங்களும் அதை ஒட்டின எதிர்பார்ப்புகளும் தான் அந்த மாயையோட ஒரு பகுதி. பேரமைப்புல குறையில்லை அப்படிங்கிற புரிதல் ஆழமாகும் போது இந்த நான்கிற மைய புள்ளி கொஞ்சம் தளருது. அப்போ நிகழ்வுகளை இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னு புறவயமாக பார்க்க முடியுது. அதாவது அப்ஜெக்டிவா? ஆமா, அப்ஜெக்டிவா. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு தனிப்பட்ட தாக்குதலா பார்க்காம காரண காரியத்தோட பார்க்க முடியுது. கோபம் வராம போகாது, ஆனா அதோட பிடி தளரும். ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லல, ஆனா அது நம்மள முழுசா முடக்கி போடாது. இதுதான் நடைமுறை பயன். அந்த உணர்ச்சிகளோட மூல காரணத்தை நம்ம கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்க பழகுறோம். இது நிஜமாவே யோசிக்க வைக்குது. இந்த கருத்தை இன்னும் ஆழமாக்க சுவாமிஜி அடுத்து பத்திரிகரையாரோட பாடல்ல இருந்து ஒரு வரிய சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா. ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம் அப்படின்னு. அதாவது விடாம துரத்துற கவலையினால மனசு உடைஞ்சு சோர்ந்து போகாம இந்த மாயாப்பிறவி சுழற்சியோட மயக்கத்திலிருந்து நான் எப்போ விடுபடுவேன் அப்படின்னு பத்திரிகரையார் இயங்குற மாதிரி இருக்கு இந்த வரி. இது எப்படி சுவாமிஜி முன்னாடி சொன்ன அந்த மலையுச்சி பார்வை பேரமைப்புல குறை இல்லைங்கிற கருத்தோட சேருது? ஒன்னு அமைதியா சொல்ற மாதிரி இருக்கு, இன்னொன்னு கவலையோட உச்சகட்ட வேதனைய சொல்ற மாதிரி இருக்கே. நல்ல கவனிச்சிங்க. இங்கேதான் அந்த இணைப்பு ரொம்ப அழகா பொருந்துது. பத்திரகிரியாரோட பாடல் சுவாமிஜி சொன்ன அந்த தரைமட்ட பார்வையோட விளைவுகளை தான் விவரிக்குது. ஓஹோ, அப்படியா? ஓயா கவலை இது எதனால வருது? உலகப்பற்று, ஆசை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் இதெல்லாம் அந்த தரைமட்ட பார்வை, அதாவது குறுகிய நான், எனது பார்வையிலிருந்து வர்றது. இதனால மனம் உடைஞ்சு வாடுதுன்னு சொல்றார் பத்திரகிரியார். சரி. அவர் சொல்ற மாயாப்பிறவி மயக்குங்கிறதோ சுவாமிஜி சொல்ற அதே மாயைதான். இந்த வாழ்க்கை சுழற்சியே அதோட இன்ப துன்பமே ஒரு வித மயக்கம், ஒரு தோற்ற மயக்கம்னு சொல்றார். இந்த மயக்கத்திலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு அவர் கேக்குற கேள்விக்கு பதில்தான் சுவாமிஜி சொல்ற அந்த மலையுச்சி பார்வை. எப்போ நாம அந்த பேரமைப்போட குறையற்ற தன்மையை உணர்ந்து நம்ம குறுகிய பார்வையிலிருந்து விடுபடுறோமோ அப்போ இந்த ஓயாத கவலைக்கும் பிறவி மயக்கத்துக்கும் அங்க இடம் இல்ல. அப்போ சொல்லப்போனா பத்திரகிரியார் நோயை சொல்றார், சுவாமிஜி அந்த நோய்க்கான மருந்தையும் ஆரோக்கியமான நிலையையும் சொல்றார். ரெண்டும் ஒரே விஷயத்தோட ரெண்டு பக்கம். ஆகா, அருமையா சொன்னீங்க. அந்த பரந்த பார்வையை அடையறது தான் பத்திரகிரியார் ஏங்குற அந்த விடுதலையோட வழி. ஆஹா, பத்திரகிரியாரோட புலம்பல்ங்கிறது அந்த மலையுச்சி பார்வையை அடையாத வரைக்கும் இருக்கிற யதார்த்தமான நிலை. ஆமா. சுவாமிஜியோட தியானம் அந்த பார்வையையும் அதனால வர்ற அமைதியையும் நமக்கு காட்டுது. அப்போ இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? சுருக்கமா சொன்னா, நம்ம கவலைக்கும் துக்கத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம பார்வை தான், நம்ம கண்ணோட்டம் தான். சரியா? மிக சரியா சொன்னீங்க. நாம உலகத்தை, நம்ம வாழ்க்கைய குறுகிய சுயநலம் சார்ந்த தரை மட்டத்திலிருந்து பார்க்கும்போது கவலைகளும் போராட்டங்களும் கண்டிப்பா இருக்கும். அதுதான் பத்திரிகரியார் சொன்ன ஓயா கவலை. ஆனா நம்ம பார்வைய உயர்த்தி வாழ்க்கைய ஒரு பெரிய பிரபஞ்ச நாடகத்தோட பகுதியா, ஒரு பேரமைப்போட வெளிப்பாடா பார்க்க பழகும்போது
அந்த அமைப்போட உள்ளார்ந்த முழுமையையும் சமநிலையையும் உணர முடியும். ஆமா. அந்த உணர்தல் கவலைகள்ல இருந்தோ பத்ரிகரியார் சொன்ன இந்த பிறவி மயக்கத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு திறவுகோல். இதுதான் இந்த தியானத்தோட சாரம்னு நினைக்கிறேன். ஒருவித மனப்பக்குவம். அந்த பேரமைப்பின் மேல ஒரு நம்பிக்கை இல்ல, நம்பிக்கைங்கிறத விட ஒரு புரிதல் வருது. எல்லாம் அதன் இடத்துல சரியாத்தான் இருக்கு அப்படிங்கிற புரிதல். ஆனா இந்த மலையுச்சி பார்வையை அடையிறது, அந்த புரிதலை பெறுறது, அது சுலபமா தெரியலையே. தத்துவமா புரியுது. ஆனா நடைமுறையில பிரச்சனைகள் சுத்தி இருக்கும்போது எல்லாம் பேரமைப்போட பகுதின்னு நினைச்சு பாக்குறது, அது எப்படி சாத்தியம்? அதுக்கு என்ன வழி இருக்கு? இது ரொம்ப நியாயமான கேள்விதான். நிச்சயமா இது ஒரு நொடியில நடக்கிற மேஜிக் இல்ல. சுவாமிஜி இத தினசரி தியானம்னு தலைப்புல கொடுத்திருக்கிறதோட காரணமே அதுதான். இது ஒரு தொடர் பயிற்சி, ஒரு முயற்சி. ஓ, தினசரி பயிற்சி மாதிரி. ஆமா. எப்படி நாம உடற்பயிற்சி செய்ய செய்ய உடல் வலுவாகுதோ, அதுபோல இந்த பரந்த பார்வையை நோக்கி மனச பழக்கப்படுத்த பழக அது கொஞ்சம் கொஞ்சமா வசப்படும். தியானம், சுயவிசாரம், நல்ல நூல்களை படிக்கிறது, வாழ்க்கையோட அனுபவங்களை ஆழமா சிந்திக்கிறது, இது எல்லாமே அந்த பார்வையை விசாலப்படுத்த உதவுற கருவிகள் தான். சரி சரி. இந்த பெரிய அமைப்பை புரிஞ்சிக்க முயற்சி பண்றதே ஒரு தியானம்தான். நம்மளோட குறுகிய 4 வட்டத்திலிருந்து வெளியே வந்து பரந்த உலகத்தையும் அதோட இயக்கத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கிறதே ஒரு பயிற்சி தான். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம், சில சமயம் நம்பிக்கை கூட போகலாம். ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது அந்த பார்வையில ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு வாழ்க்கையில வர புயல்களுக்கு நடுவுலயும் ஒரு விதமான உள்ளமைதியை கொடுக்கும். அதுதான் இதோட பலன். அருமை. ஆக இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட ஒரு சின்ன தியான பகுதியிலிருந்து பத்திரகிரியரோட பாடல் வரி வரைக்கும் போய் பார்வை மாற்றம் எப்படி நம்ம கவலைகளையும் வருத்தங்களையும் அணுகிற விதத்தை மாத்துங்கிற ஆழமான கருத்தை பார்த்தோம். ஆமா. அந்த மலையுச்சி பார்வைங்கிறது அடைய வேண்டிய ஒரு இலக்கு மட்டும் இல்ல, அதை நோக்கிய பயணமே ஒரு மதிப்பு வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது பாருங்க. இந்த பார்வையை அடையறதுக்கான முயற்சிங்கிறது பிரச்சனைகள்ல இருந்து தப்பி ஓடுறதில்ல. மாறா, பிரச்சனைகளோட உண்மையான சொரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு அதனால பாதிக்கப்படாம வாழ கத்துக்கிறது. இது ஒரு செயல்முறை, ஒரு வாழ்நாள் பயிற்சி கூட சொல்லலாம். சரி, இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை. இந்த தியானம் மலையுச்சியிலிருந்து பாக்குறத பத்தி பேசச்சு இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கவலையோ மன உளைச்சலையோ கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்துக்குங்க. ஒரு சில நிமிஷம் மட்டும் அதை உங்க உடனடி பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகி, கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து, அதாவது இது ஒரு பெரிய கால ஓட்டத்தோட, ஒரு பெரிய வாழ்க்கை அமைப்போட ஒரு சின்ன பகுதிங்கிற பரந்த பார்வையோட பார்க்க முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க. அப்படி பார்க்கும்போது அந்த விஷயத்தை பத்தின உங்க உணர்வுல, அதோட தீவிரத்துல ஏதாச்சும் சின்ன மாற்றம் வருதான்னு கவனிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம ஆழமான பயணத்தை நிறைவு செய்றோம். உங்க கவனத்துக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.